விமென்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்க்காக எனக்கு பிஎஸ்ஒய் காலேஜஸ்லேருந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்லேருந்து இன்விடேஷன்ஸ் வந்தது. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹானர்ட். அந்த இதை கேட்ட உடனேயே அது எங்கள் கரஸ்பாண்டன்ட் சார் மூலமாக தான் எனக்கும் வந்தது. ஸோ எப்பயுமே இந்த ஒரு காலேஜஸ், ஒரு ஸ்கூலோ காலேஜஸோ அப்படிங்கிறப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ரெகக்னேஷன்ஸுங்கிறது குழந்தைங்க போய் சொன்னால் மட்டும்தான் தெரியும். பட் அதே ஒரே எஜுகேஷ்னல் ஃபீல்டில் இருக்கிற ஒரு காலேஜஸ் இந்த மாதிரி ஒருத்தவங்கள அகாடமிஷியன்ஸில் பெஸ்ட் அப்படிங்கிறதும் இவ்வளோ நாள் சர்வீஸில் இருந்தவங்களையும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஹானர் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு ஒரு விமென்ஸ் டேயை செலக்ட் பண்ணி அதுவும் அவங்க 25th சில்வர் ஜூப்ளியில் என்னை பண்ணணுங்கிறது பெரிய கிரேட். அதான் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ இது நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக நாங்கள் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த டேலேருந்தே அவங்க எங்களை ஃபாலோ பண்ணினாங்க, எங்ககிட்ட கான்வர்சேஷன் பண்ணியிருந்தாங்க ஹெச்ஓடி மேம். ஸோ அதிலேருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் எப்போ வர்றீங்கன்னு கேட்குறதுலேருந்து, அதுக்கப்புறம் அஜெண்டா சொன்னதுலேருந்து எல்லாமே பக்காவாக ஒரு பிளான்டாக இருந்தது ப்ரோக்ராம்ஸ். ஸோ அங்கே காலேஜஸில் உள்ள நுழைஞ்சதுலேருந்தே ஒரு வாஸ்ட் கேம்பஸ் பார்த்துருந்தது. அதில் நீங்கள் ஃப்ளக்ஸ் எல்லாம் வைக்கும்போது தான் பார்த்துருந்தோம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே கொலாபரேஷன்ஸ் வித் தட் இன்ஜினியரிங் காலேஜஸ்னால் வெறும் கிளாஸு இல்லைன்னா அவங்களா இன்டர்ன்ஷிப் போவாங்க அப்படி தான் நாங்கள் நினச்சிருந்தோம். பட் ஆனால் இந்த கேம்பஸ்குள்ளேயே அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பண்ணி டைஅப் பண்ணி அதுலேயும் அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் நாட் அன் எலைட். பட் ஆனால் அவங்க வில்லேஜ் ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது அந்த குழந்தைங்கள தான் நம்ம கை தூக்கி விடணும். ஏன்னா அவங்களுக்கு இன்ஜினியரிங்கிறது ஒரு எட்டா கனவு மாதிரி இருக்கிற குழந்தைங்கள அதுக்கப்புறம் அவங்கள என்டர்ப்ரனர் ஆக்குறது அப்படின்னு சொல்லி பண்ணுறதுங்கிறது தியரி ப்ளஸ் ப்ராக்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் ஆனால் இது லைஃப் ப்ராக்டிகல்ஸ் ஓரியன்டாகவே இருந்ததுங்கிறதுனால எனக்கு ரொம்ப அட்மைரிங்காகவே இருந்தது. அப்புறமா லாங்குவேஜஸ் இப்போ எல்லாமே பேசுகிற மாதிரி தான் லாங்குவேஜஸ்ங்கிறது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ் எல்லாம் அங்கே சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது சூப்பராக இருந்தது. அது தெரிய வந்ததும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பி நாங்கள் உள்ளே போனதுலேருந்து அவங்கள ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணது, அப்புறம் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுங்கிறது நல்லா இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு தே ஸ்டார்டட் வித் தட் ஒரு 5 ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. என்டர்ப்ரனர் அண்ட் அகடமிஷியன், டாக்டர்ஸ், அலுமினி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அதுவுமே ஒரு நல்லா இருந்தது கேட்சபிளாக. ஸோ அவங்க ஸ்டார்ட் வித் தட் என்டர்ப்ரனர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்களே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது விமன் என்டர்ப்ரனரை எடுத்துகிட்டு அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. ஏன்னா அடுத்த ஒரு பேஸ்மெண்ட் நாங்கள் கொடுக்கணும் இல்லையா, அதுதானே எங்களுக்கு எஜுகேஷன்ஸோடது அப்படிங்கிறது அவங்க நல்லா பண்ணாங்க. ஸோ அப்புறம் அகடமிஷியன்ஸ்லேருந்து ஒவ்வொருத்தருடைய அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணினது, சேர்மன்ஸ் கொஷின் கேட்டது எல்லாமே எங்களுக்காக இல்லை, எல்லாமே குழந்தைங்களுக்காக அப்படிங்கிற மாதிரியே அந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டே இருந்தது. ஸோ அதனால் அந்த ப்ரோக்ராம்ஸ் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க பண்ணினதில் ஒரே ஒரு திங் தான் அவங்க அலுமினி பேசும்போது சொன்னது தான். நாங்கள் வெளியில் போய் நாங்கள் பேசும்போது முன்னாடியெல்லாம் எங்கே இருக்குது இந்த காலேஜஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுக்கும்போது அந்த காலேஜா அப்படிங்கிற மாதிரி அந்த தான் எங்கள் ஸ்கூல்ஸுமே அப்படி எல்லாமே இருந்தது. ஸோ குழந்தைங்கள்ட்ட அவங்க சொன்ன அலுமினியாக சொன்னது, நீங்கள் வாங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, வெளியில் வாங்க, எல்லாமே காலேஜ் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாமே ஸ்கூல் சொல்லிக் கொடுப்பாங்க தான். யாரும் அவங்கள இது சரியில்லை அது சரியில்லை நம்ம சொல்லக்கூடாது. அவங்க கற்றுக்க எல்லாமே டீச் பண்ணுறாங்க, நம்ம கற்றுக்கணும். அதுதான் நம்ம தான் ஒரு லேசினஸாக இருக்கும், அதை விட்டுட்டு வெளியில் வரணும் அப்படி சொன்ன அந்த பாயிண்ட் சூப்பராக இருந்தது. ஸோ இது எல்லாமே நாங்களுமே வி ஆர் இன் லேர்னிங் தான், இன்னும் நாங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இந்த விமென்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் இந்த காலேஜஸில் பிஎஸ்ஒய் காலேஜஸில் நடந்தது. அது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ், அது மறக்க முடியாதது. அது ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க்யூ ஆல் தட் டீம் மெம்பர்ஸ்.